கம்மம்பள்ளி ஆகிய 6 கிராமங்கள்ல 6 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓசூர் மாநகராட்சியில 951 கோடியே 37 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 417 திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு 212 கோடி ரூபாய் 85 லட்சம் மதிப்பீட்டில் 323 பணிகள் முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள 94 திட்டப்பணிகள் நடைபெற்று வருது. இப்படி நிறைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தேவையான பல்வேறு பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. நம்ம அரசோட முக்கிய திட்டங்கள் இந்த மாவட்ட பயனாளிகள் பட்டியலில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கு 48 போன்ற முத்திரை திட்டங்களால மட்டும் 6,68,233 பேர் இந்த மாவட்டத்தில் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான் அறிவிப்புகளை வெளியிடாம போக முடியுமா? போனால் மேடையில் இருக்கக்கூடிய என்னை விடுவார்களா? ஆகவே 5 புதிய அறிவிப்புகளை நான் இங்கு வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்திற்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு 12 கோடி 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கிளமங்கலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் கிளமங்கலம் புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர NH 44 மற்றும் NH 844 ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஒசூர் மாநகர LC 104 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரோம். ஒவ்வொரு தனிமனிதனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றி வருகிறோம். அதனாலதான் மக்கள் கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இங்க வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெடுமறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆகவே அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் உங்களிடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது
அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்தல் வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையோ நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நான் கூற விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பு கந்ததற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதா, புதுமை பெண் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தமிழ் புதல்வன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா, நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா? ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் களங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் தங்கம் தென்னரசு, கோவை செழியன், எஸ் சிவசங்கர் ஆகிய 3 அமைச்சர்களும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களை எல்லாம் வரவழைத்து, ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களே, திமுக வழங்கின 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 364 நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு. 40 அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு. அந்த வகையில் மொத்தம் 404 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது 37 திட்டங்கள். 64 திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க. ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல. பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல.
அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும். தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க. ஆனா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. அடுத்து வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா? மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க. அதுல பாதி கூட வரலையே. அவரும் வெளிநாடு போனார், முதலீடுகளை ஏற்றுட்டோம் சொன்னார். ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்தம் போட்டதுல 77 விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு. மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், பொய்கள், வீண்பழிகள், இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரையின் நேரலை காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றி இருக்கிறார். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 1/4 பாகம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார்.